இன்னைக்கு ரிலீஸ் ஆன மெய்யழகன் தேவரா இந்த ரெண்டு படங்களுக்குமான ரிவ்யூஸையும் இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெய்யழகன் ஒரு நார்மலான ஸ்டோரி தான், ஆனா அது ரொம்ப சூப்பரா படமா எடுத்திருக்காங்க. முக்காவாசி படம் கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமியை சுத்தி தான் போகுது. இருந்தாலுமே அதை பெருசா போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன லேக் இருக்கும், ஆனா படம் முடியும் போது சூப்பரா முடிச்சிட்டாங்க. கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமின்னு ரெண்டு பேருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. பெரும்பாலான காட்சிகள் இவங்களை சுத்தி இருக்கிறதால இவங்க ரெண்டு பேருக்கும் தான் மூவில ஸ்கோப் அதிகமா இருக்கு. இது போக நிறைய இன்னும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் உள்ள வரும், அவங்களுமே நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய பிளஸ்ஸே பாத்தீங்கன்னா அந்த எமோஷனல் கனெக்ட் தான். இந்த மாதிரி படங்கள் அது மிஸ் ஆச்சுன்னா படமே காலி. ஆனா இதுல இது சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. எமோஷனலா கனெக்ட் ஆகிறத தாண்டி நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நடந்த ஒரு சில நினைவுகளை நினைச்சு பாக்குற மாதிரியும் காட்சிகள் உள்ள இருக்கு. படம் டெக்னிக்கலாவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்னு எல்லாமே சூப்பர். படத்துல நெகட்டிவ்னு பார்த்தா அந்த லென்த் தான், அதை மட்டும் கம்மி பண்ணிருந்தாங்கன்னா படம் இன்னும் சூப்பரா வந்திருக்கும். கண்டிப்பா இது எல்லா ஆடியன்ஸ்க்குமான படம் இல்ல. கமர்ஷியல் மூவிஸ் மட்டும் பாக்குறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகுமாங்கிறது டவுட். ஆனா ஃபீல் குட் மூவிஸ் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். அடுத்து தேவரா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு நல்லா போச்சு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு, போக போக ஸ்பீட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல லேக் நிறைய நான் ஃபீல் பண்ணேன். ஜூனியர் என்டிஆரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் செம்ம. அவரு படத்துக்கு பெரிய பாசிட்டிவ். அடுத்த பாசிட்டிவ் யாரான்னு கண்டிப்பா அனிருத் தான். படத்தோட செகண்ட் ஹீரோ அனிருத், இதான் உண்மை. மத்த ஸ்டார் காஸ்ட்னு பார்க்கும்போது சைஃப் அலி கான் நல்லா பண்ணிருக்காரு. ஜான்வி கபூருக்கு நான் முன்னாடியே கெஸ் பண்ணேன். ஜான்வி கபூரோட ரோல் சின்னதா இருக்கும் போலயானு. ரொம்ப சின்ன ரோல் அவங்களுக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அவங்களுக்கு இன்னும் ஸ்கோப் இருந்திருக்கலாம். அப்புறம் ஜூனியர் என்டிஆர் கூட வரக்கூடிய ஒரு சில ஆர்டிஸ்ட் அங்கங்க ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. லாஜிக் இருக்காது, ஆனா நல்லா இருக்கு. இன்டர்வலும் கிளைமேக்ஸும் நல்லா இருக்கு. சாங்ஸுமே நல்லா இருக்கு. டெக்னிக்கலாவுமே ஸ்ட்ராங்கான மூவி தான். ஒரு சில இடத்துல மட்டும் கிராபிக்ஸ் நல்லா இருக்காது. அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. என்ன நெகட்டிவ்னா அந்த லேக் தான். செகண்ட் ஹாஃப்ல நிறைய லேக் எனக்கு ஃபீல் ஆச்சு. எமோஷனலா படம் இன்னும் கனெக்ட் ஆயிருக்கணும். படம் லேக் ஆனதால ரெண்டு டைம் எனக்கு குறையப்படுது. ஆனா இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா. ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு எபோ ஆவரேஜ் படமா இருக்கும். இந்த ரெண்டு மூவிஸ் நீங்க பாத்துட்டீங்களா? படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.